நேத்து ஏன் டியூட்டிக்கு வரல? வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. ஓஹோ. சரி நான் வரேன். ஹலோ பத்மாவதி நர்சிங் ஹோம். நான் டாக்டர் லதா பேசுறேன். ரிசப்ஷன் இல்லையாமா? இல்லையே மேடம், எல்லாரும் லஞ்சுக்கு போயிருக்காங்க. நான் நர்ஸ் சுபா பேசுறேன். ஓகே, வந்தா என்ன கூப்பிட சொல்லுமா? ஓகே மேடம். செல்வி ஹஸ்பண்ட் ஏன் இங்க திடீர்னு வராரு? வணக்கம் நர்சம்மா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லையே? அது எனக்கு தெரியும். நான் இங்க வந்தது செல்விக்கு தெரியாது. டாக்டர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீயும் செல்விகிட்ட சொல்லிடாது. அது வந்து சார், அவங்க ஊர்ல இல்ல, மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக மும்பை போயிருக்காங்க. அப்படியா? அப்போ அந்த லேப் டெக்னீஷியன் சரவணன்? அவரா? அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? அது டிஎன்ஏ ரிப்போர்ட் விஷயமா? எந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்? என்னம்மா இது? நான் உன்கிட்ட கேள்வி கேட்கலான்னு வந்தா நீ என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. எனக்கு அந்த லேப் டெக்னீஷியன் சரவணனை பர்சனலா பார்க்கணும். அது முடியாது சார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. ஐயோ, கடவுள் அந்த வழியை அடைச்சிட்டாரா? என்ன பண்றது? சரி, நான் அப்புறம் வரேன். அப்போ ரோஜாவோட குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் பத்தி எப்படி விசாரிக்கிறது? குழந்தை மாறின விஷயத்த எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். இந்த ஆள் வந்து இப்போ பிரச்சனையை தட்டி எழுப்பிட்டு போயிட்டாரே. இப்போ என்ன பண்றது? மேடம். சுபா, நீ எங்க இங்க வந்த? உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும் மேடம். ஐயோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. அந்த கமலம்மா என்னடானா அடிக்கடி குழந்தைய ரோஜா கிட்ட கூட்டிட்டு போய் என்ன கொல்றா. நீ எதையாவது ஒரு குண்டை தூக்கிட்டு வந்து இங்க போட்டு என்ன கொல்ற. உங்களால என் நிம்மதியே போச்சு. சரி, வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லி தொலை. செல்வியோட ஹஸ்பண்ட் புகழ்மணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட் பத்தி விசாரிச்சாரு. ஏன்? செல்வியோட குழந்தை ரோஜாவோடதுன்னு தெரிஞ்சிருச்சோ என்னவோ? ஆமா, தெரிஞ்சிடுச்சு. ஐயோ. என்ன ஐயோ? செல்வி எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டா. அப்புறம் ஏன் அவர் என்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு? உண்மையான செக் பண்ணிருப்பாரு. அந்த லேப் டெக்னீஷியன் சரவணனை பத்தியும் கேட்டாரு. நான் வந்த விஷயத்த செல்வி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. அப்படியா? என்னப்பா இது? ச்சே, நாம அந்த ரகசியத்தை புதைச்சு புள்ளே முளைச்சிருக்கும்னு நினைச்சோம். இப்ப மறுபடியும் எதுக்கு அந்த புகழ்மணி கடப்பாரை போட்டு தோணணும்னு நினைக்கிறான்? ஒருவேளை ஆதாரத்தோட ரோஜா கிட்ட போட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்றானோ? அதான் மேடம் எனக்கும் பயமா இருக்கு. வேற வழி இல்லாம டாக்டர் மும்பை போயிருக்கிறதா போய் சொல்லிருக்கேன். சரி, ஓகே, நான் விசாரிச்சுக்கிறேன். நீ புகழ்மணி வந்தா டாக்டர் கிட்ட பேச விடாத, சரவணனையும் மீட் பண்ண விடாத. ஓகே? சரி மேடம். காஃபி. நீங்களா மம்மி? பயந்தே போயிட்டேன். என்ன சொல்லிட்டு வரக்கூடாதா? ச்சே, எல்லாருக்கும் பயப்பட வேண்டியதே பொழப்பா போயிடுச்சு. ஏமா எல்லாருக்கும் பயப்படுற? மனசாட்சிக்கு மட்டும் பயப்படு, அது போறோம். இத பாருங்க, உங்ககிட்ட யாரும் அட்வைஸ் கேட்கல. மும்பை என்னதோ பேசிட்டு இருந்தியே, கேட்டாச்சா? அரகுறையா கேட்டிருப்பீங்களே. தெரியும், நான் தான் மும்பை போறேன். போதுமா? ஏன்? உங்க தொல்லை தாங்க முடியாம தான் இவ்வளவு பெரிய வீட்டுல எந்த ஒரு மூலையில நின்னு கூட பேச முடியல. பிஸ்கு பிஸ்குன்னு பக்கத்துல வந்து நின்னு ஒட்டி கேட்க வேண்டியது. நீ வாமா, காஃபி அத நீங்களே குடிங்க. வா. என்னவா? நான் என்ன ஒட்டா கேட்டேன்? ஏதோ காதுல விழுந்தது என்னன்னு கேட்டேன். அதுக்கு இந்த பொறி புரிஞ்சிட்டு போறாளே. எல்லாரையும் இவ்வளவு மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. தங்கமா நீங்க? செல்ல குட்டி, அழகு பாப்பா. வாங்க, அம்மட்ட வாங்க. செல்லுமா நீங்க, பட்டு குட்டி நீங்க. இன்னையோட நம்ம பிரச்சனையெல்லாம் முடிய போகுது. அப்புறம் நீயும் நானும் சந்தோஷமா இருக்க போறோம். சரி சரி சரி. அம்மா, அம்மா சீக்கிரம் வா. இங்க வா, என் செல்ல குட்டிய வந்து பாரு. தெய்வமே, இந்த பால் பொட்டியோட இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடணும். என்னம்மா செல்வி, குழந்தைக்கு இந்த பாலை கொடு. சரி சரி, இது குடிங்கடி, குடிங்க. சமத்து பாப்பா நீங்க, குடிங்க. சரி சரி, எல்லாம் குடிங்க.
என்னமத்த குடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இப்பவே என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இந்த குட் நியூஸ சொல்லணும். ஆமாம்மா. சரி 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 செல்வி, சுவாமிக்கு பலகாரம்லாம் செஞ்சு வடபழனி முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் செஞ்சிடலாமா? ஹேய், என்ன அம்மாவும் பொண்ணு ஒரே சந்தோஷம், ஏக அமக்கலும் போல் இருக்கு. கவிதா, என் புள்ள புட்டி பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதானே? ஏதோ பிரதமர் பதவி ஏற்கிற விழா மாதிரி இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷமா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன்? இன்னையோட ரோஜாவோட தொல்லையும் பிரச்சனையும் முடிஞ்சதே நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அது சரி, ரோஜாவனால வந்த பிரச்சனையும் தொல்லையும் வேணா ஒழிஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ உன் புருஷன் ஆரம்பிச்சிட்டாரேமா. என்ன கவிதா, என்ன சொல்ற? உன் புருஷனுக்கு மனசாட்சி கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது ரோஜாவோட குழந்தைதாங்கிற விஷயத்தை நிரூபிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. சேச்சா, அப்படிலாம் இல்ல கவிதா. நான் என்னென்னமோ சொல்லி அவரை மிரட்டி வச்சிருக்கேன். சரியா போச்சு போ. சும்மா வாயால மிரட்டி தான் வச்சிருக்கியா? என்ன செல்வி நீ? இங்க பாரு, உன் புருஷன் வெறுமனே உன் பேச்சை மட்டும் கேட்டு பயந்து இருக்கிறவரா இருந்தா எதுக்காக பத்மாவதி நர்சிங் ஹோம் டாக்டர் நிர்மலா, லேப் டெக்னீஷியன் சரவணன் இவங்க கிட்ட எல்லாம் போய் டிஎன்ஏ ரிப்போர்ட் பத்தி கேட்க முயற்சி பண்ணிருக்கணும்? ஏன் புருஷனா? ஆமா, உனக்கு சந்தேகமா இருந்தா நான் சுபாவை கேட்டு பாரு. இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம்னு சுபா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரா உன் புருஷன். என்னம்மா இது? குழந்தை பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், மறுபடியும் ஆரம்பிக்குதே. செல்வி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அத முதல்ல ஆரம்பிக்கிறவளும் நானா தான் இருக்கணும், முதல்ல முடிக்கிறவளும் நானா தான் இருக்கணும். அப்படி நினைக்கிறவன் நான். அதனாலதான் முதல் ஆளா நின்னு இந்த குழந்தைய கூட நான் உனக்கு மாத்தி கொடுத்தேன். ஆனா இப்ப இந்த உண்மை உன் புருஷன் மூலமா ரோஜாவுக்கு தெரிய போகுதுன்னா ஏன் அதை நானே நேரடியா ரோஜா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன்னு? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, உன் குழந்தை உன் கையை விட்டு போயிடும். ஐயோ வேண்டாம் கவிதா, ப்ளீஸ். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல செல்வி. நீ என்கிட்ட கெஞ்சறத விட்டுட்டு உன் புருஷனை போய் அடக்குற வழியை பாரு. சரி, இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். என் புருஷன் வரட்டும், அவர் வாய் பிளாஸ்டர் போட்டு ஒட்டுறேன். கேக்கலன்னா இழுத்து வச்சு நாக்க அறுத்துரு. தப்பில்ல, ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். வரட்டா? அப்பா, என்ன வெயில், என்ன வெயில். எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? வீடு பார்த்துட்டு வரேன். இப்போ ரியல் எஸ்டேட் பிசினஸ் வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வாடகைக்கு வீடு பார்த்துட்டு வரேன். யாருக்கு? விளையாடுறியா? நமக்கு தான். நீங்க என்ன விளையாடுறீங்களா? எங்க அப்பாவோட வீடு இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க வாடகை வீடு? இங்க பாரு, உங்க அம்மாவை அப்பா ஏத்துக்கலையேங்கிறதா இப்ப பிரச்சனையே. அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா நானும் கவிதாவும் தனி குடித்தனம் போயிடுவோன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னமா இல்லையா? ஆமா சொன்னீங்க. ஆனா அப்பாவை பயமுறுத்துறதுக்காக அப்படி சொன்னீங்கன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா நிஜமாவே வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. பாத்தீங்களா மாமி, இதுக்குதான் இவ்வளவு நம்பி நான் எந்த காரியத்துல இறங்குறதே இல்ல. தப்பா நீங்க செஞ்சுட்டு அவளை ஏன் தம்பி குத்தம் சொல்றேன்? மாமி, ஆமாப்பா, வெள்ளையனே வெளியேறுன்னு இந்தியாக்காரன் சொன்னான். அவன் போகமாட்டேன்னா உடனே இந்தியாக்காரன் கோச்சுண்டு வெளிநாட்டிலே போய் உட்காந்துட்டான் இல்லையே. பிடிவாதமா நின்னு தன்னோட உரிமையை நிலநாட்டிட்டு வெள்ளைக்காரனை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளன. அது மாதிரிதான் இதுவும். என்ன மாமி? ஆமாப்பா, இது கவிதாவோட வீடு. அவ எதுக்கு வெளியில வாடகை வீட்டுக்கு போனோம்? பிடிவாதமா நின்னு சொக்கலிங்கண்ணா மனசை மாத்தி லக்ஷ்மி அம்மாவை இந்த ஆத்துக்கு கூட்டின்னு வரணும். அவ எதுக்கு வாடகை வீடு அதுன்னு போனோம்? மாமி மாமி மாமி, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னீங்களே, சூப்பர். என்ன மாமி, நீங்களும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு? இங்க பாருங்க, மாமி சொன்னதை கேட்டீங்கல்ல? மாமி சொன்னா சாமி சொன்ன மாதிரி. அதனால நாம இந்த வீட்ல தான் இருக்கோம். அப்பா மனச மாத்திரம் எப்படியாவது அம்மாவை இங்க கூட்டிட்டு வரோம். புரியுதா? ம்.
அச்சச்சோ கவிதா, எதுக்குமா அழற? அக்னி நட்சத்திரத்துல மழை வரா மாதிரி அதிசயமா அழற? உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு இருந்தா பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொண்டாட்டியும் தாயும் மகளையும் சேர்ப்பீங்க. ஆனா என்னால உங்களையும் ஸ்னேகாவையும் சேர்க்க முடியலையே மாமி. நான் அழுது அழுது தீத்துட்டேன். இப்ப நீ எந்த கடையில கிளிசரின் வாங்க ஆரம்பிச்சிருக்க? உங்க கூட பழகின தோஷம் தான் போல் இருக்கு. ஏன் அது என்ன ஒட்டுவா ரொட்டியா என்கிட்ட இருந்து உனக்கு தொத்திக்கிறதுக்கு? போ, போய் முதல்ல உங்க அம்மாவை இந்த ஆத்துக்கு வரவழைக்கிறது எப்படின்னு யோசனை பண்ணு. மாமி ப்ளீஸ், எங்க அப்பா கிட்ட நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுனீங்கன்னா அவர் கண்டிப்பா ஒத்துக்குவாரு மாமி. சொல்லி பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. என்னாலதான் என் பொண்ணோட சேர்ந்து வாழ முடியல. உங்க அம்மாவாத உன் கூட சேர்ந்து வாழட்டும். நன்னா இருந்தா சரி. நீங்க? என் பேர் வைதேகி. கவிதா தான் எனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தமிச்சா. ஆஹா, வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. பரவாயில்லையே, ஆத்த மங்களகரமா வச்சுட்டு இருக்கேள். தினமும் காலம்பரை இது மாதிரி பூஜை பண்ணா ஆத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. உட்காருங்க. கவிதா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நல்ல விதமா தான் சொல்லியிருக்கா. மாமி ரொம்ப நல்லவங்க, வீட்டு நிர்வாகத்துல கெட்டிக்காரி, பாசமுள்ள பெரிய மனசு, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கா. நான் அன்னைக்கு உங்களை கோவில்ல பார்க்க வந்தேன். நீங்க வேற ஏதோ பேரை சொல்லி தப்பிச்சுட்டேள். அது மன்னிச்சிருங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. நான் யாரையும் சுலபமா நம்புறதில்ல. பொம்மை நாட்டினா சந்தேக குணம் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா தன்னையே அவளால காப்பாத்திக்க முடியாது. நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்க்கறதுல எங்க நடக்கிறது சொல்லுங்க. சொக்கலிங்க அண்ணா உங்களுக்கு திதி பண்றப்பவே நினைச்சேன், இந்த அம்மாவை நம்ம கோவில்ல பாத்திருக்கோமேன்னு. கேட்டப்போ அண்ணா அதை பிடிவாதமா மறுத்துட்டார். என் பொண்டாட்டி செத்துதான் போயிட்டான்னுட்டார். வினய் வந்து உண்மையை சொன்ன அப்புறம்தான் அதிர்ச்சியா இருந்தது. எழுந்துக்கோங்க. கிளம்புங்க. எங்க? உங்க ஆத்துக்கு நீங்களும் சொக்கலிங்க அண்ணாவும் ஒண்ணு சேரணும். அந்த வீடை எழுந்த சந்தோஷத்தெல்லாம் திரும்ப பெறணும். நான் வரமாட்டேன். ஏன்? என் வீட்டுக்காரர் என்னை ஏத்துக்கல. என் மேல எந்த தப்பும் இல்லதா. நான் நிரபராதிதா. சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் குற்றவாளி ஆயிட்டேன். அது யாருக்கும் புரியல. நானும் சந்தர்ப்ப சூழ்நிலையால தப்புகளை செஞ்சவதான். அதோட பலாபலன்களை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட நிலைமை புரியும். வீட்டை இவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட வச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன தப்பு பண்ணிருக்க போற? கிளம்புங்க என் கூட. இல்ல மாமி, நானும் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் மனசு மாறட்டும், அவரா வந்து என்னை கூப்பிடட்டும். அப்புறம் நானே வந்து எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிறேன். 2 பேரும் இப்படி பிடிவாதம் பிடிச்சேலானா நடுவுல நசுங்கி போறது அந்த பேர குழந்தைகள் தான். நான் போய் அண்ணா அழைச்சிட்டு வரேன். கிளம்புறேன். நல்ல வேளை, என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னதுனால பக்தி பழமா நடிச்சு மாமிய நல்லா நம்ப வச்சுட்டேன். அடுத்த வேலை அந்த வீட்டுக்குள்ள நுழையறதா. வரேன், கூடிய சீக்கிரம் வரேன். என்னடா என்ன
ஏய் செல்வி, என்ன பெட்டி படுக்கலாம் கேட்டிட்டு இருக்க? ஊருக்கு எங்க போறியா? ஆமா. எந்த ஊருக்கு? அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? உங்க அம்மாவே எங்க தாண்டி இருக்காங்க, அப்புறம் என்ன அம்மா வீட்டுக்கு? நான் சொன்னது உங்க அம்மா, அதாவது எங்க அத்தை வீட்டுக்கு. நீ எதுக்கு அங்க போகணும்? நானா போலங்க, நீங்க தான் போக வைக்கிறீங்க. இந்த கழுத்தை பிடிச்சி தள்ளுறீங்க. நான் எப்போ? நடிக்காதீங்க. நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், இது ஏன் கொண்டுதான் ரோஜா கொண்டு இல்லன்னு. அதையும் மீறி டாக்டர், லேப் டெக்னீஷியன் ஆதாரம் என்ன அர்த்தம்? ஓஹோ, அப்ப அந்த நர்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டாளா? போட்டு கொடுத்ததாவே இல்லைங்க, நீங்க தான் ரோஜா கிட்ட என்ன போட்டு கொடுக்கறதுக்கு துடிக்கிறீங்க. இது ரோஜா குழந்தை தானே? இந்த குழந்தைய வச்சுதான் உங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. உடஞ்சி செதறி கடந்த அப்பா புள்ள உறவு இந்த குழந்தைய வச்சுதான் ஒட்டி இருக்கு. இல்லன்னா ஜென்ம பகையாயிருக்கும். ஒரு அப்பனையும் புள்ளையும் சேர்க்கறதுக்காக ஒரு தாயையும் குழந்தையும் பிரிக்கிறது பாவம் செல்வி. ஏங்க இப்படி மாங்காமடை மாதிரி பேசுறீங்க? செல்வி சொல்லிட்டு போட்டுங்க அத்தை. இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு மாங்காய் மாடியில் என்ன தேங்காய் மாடியிலாவே இருந்துட்டு போனேன். ஆமா, இந்த கோவத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த பிள்ளை இருக்கிறதுனாலதான் தாத்தா சொத்து பேரனுக்கு வருது. உங்களுக்கு கிடைக்காத சொத்து இவன் மூலியமா வந்துட்டு போட்டுமே, அதை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டியதுதானே. காசு பணத்துக்காக என் மனசாட்சி விற்க நான் தயாரா இல்ல. ஐயோ, நான் பணத்துக்காக சொல்லலைங்க. இப்படியாவது இந்த குழந்தை மூலியமா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வசதியும் சந்தோஷமும் வரட்டுமே தான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்க துப்பில்ல. மாங்காய் மடியன்னு சொன்னா மட்டும் மூக்குக்கு மேல கோவம் வருது. சரிடி, இப்ப இதுக்கும் நீ ஊருக்கு போறதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு உங்க கூட வாழறதுக்கு பயமா இருக்குங்க. நீங்க 2 வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. எந்த நேரத்துல எதை பேசுவீங்கன்னு புரியல. திடீர்னு இது ஏன் குழந்தைதான் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, திடீர்னு இது ரோஜா தானே அவங்க பக்கம் பேசுறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எதுக்கு வம்பு? எனக்கு எங்க அத்தையும் மாமா தான் அடைக்கலாம். நான் உங்ககிட்டயே போறேன். செல்வி, சொல்றத கேளு. இல்ல, சொல்றத கேளு. பேக் குடுங்க. விடுங்க. பேக் குடி. சொல்றல போகாதே. செல்வி, நீ வா. அத்தை, நீங்களுமா? எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் மாப்ள. அப்போ ஏன் சந்தோஷம் உங்க 2 பேருக்குமே முக்கியம் இல்ல? அப்ப நீங்களும் எங்க கூட ஊருக்கு வாங்க. இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? ராத்திரி 11 மணி. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதே நைட்டு 12 மணிக்கு தான். நல்லது நடக்கணும்னா நேர காலையில பார்க்க கூடாது. எனக்கு இங்க இருந்து ஊருக்கு போனாதான்ப்பா சுதந்திரம். அதுவும் அந்த ரோஜா கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்கணும். சரி, ஊருக்கு போலாம். ஆனா இப்ப நடு ராத்திரி திருடங்க மாதிரி போவானா? என் பிசினஸ்க்கு நல்ல ஆளா போட்டுச்சு நாளைக்கு காலையில கார்லயே போலாம். நிஜமா தானே சொல்றீங்க? அத்த, நாளைக்கு காத்தால போறோம். பாடி நல்ல வேலை, அந்த மனுஷன் மனசை மாத்திட்டேன். சரி சரி, வாங்க அந்த கண்ணவன் நாளைக்கு போலாம். ஸ்னேகா, கொஞ்சம் எரியும், வலியை பொறுத்துக்குமா? ஓகே ஓகே. நர்ஸ், நீங்க அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. எஸ் டாக்டர். உங்க எல்லாரையும் டாக்டர் அம்மா உள்ள கூப்பிடுறாங்க, வாங்க. பாட்டி, வா வா பண்ணி. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. she will be all right. ஸ்னேகா, ஸ்னேகா கண்ணு. பாட்டி, பாட்டி, நீ பொழைச்சிட்டம்மா, பொழைச்சிட்ட. நான் எப்படி இங்க வந்தேன்? ஸ்னேகா, ரோட்ல உன்னை ஒரு நாய் கடிச்சு குதற வந்துச்சு. தற்செயலா ஆட்டோல அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தேம்மா. உன்னை காப்பாத்த வர்றதுக்குள்ள நீ மயக்கமாயிட்ட. ஸ்னேகாவை நாய் கடிச்சதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அவ கர்ப்பிணி பொண்ணு, வயித்துல இருக்க குழந்தை. பயப்படாதீங்கம்மா, வயித்து பிள்ளைக்கு ஒன்னும் ஆகல. நிஜமாவா டாக்டர்? நல்லா செக் பண்ணீங்களா? நான் பயத்துல ஓடி ஓடி. நல்லா டெஸ்ட் பண்ணிட்டோம். வயித்துல இருக்கிற கரு கல்லு மாதிரி இருக்கு, ஒரு ஆபத்தும் இல்ல. அதிசயம்தான், குழந்தைக்கு ஆயுசு கெட்டி, பிறந்துச்சுன்னா இந்திரஜித்துன்னு பேர் வைங்க. கேட்டியா?
வயித்துல இருக்க குழந்தைய கலைக்கணும்னு அலைஞ்சியே. கடவுள் அது பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருமா. மனுஷங்க நம்ம நினைச்சா அது ஆகிற காரியமா? சரி, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். ஓகே? ஸ்னேகா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதாமா? நமக்கு டைம் சரியில்லைனா ரோட்ல போற ஒரு நாயெல்லாம் கூட நம்மள கடிக்குமா? இது ரோட்ல போற நாயோட வேலை இல்ல, மகேஷோட ஏற்பாடு. என்னம்மா சொல்ற? மகேஷா, நிஜமாவா? நல்லா தெரியுமா? நானே என் கண்ணால பார்த்தேன். அது மகேஷ் தான். ஒரு வேட்டை நாயை விட்டு என்னை ஓட ஓட விரட்டி என் கருவை கலைச்சு என்னை கொல்ல திட்டம் போட்டிருக்காரு. அவ்வளவு பெரிய அரக்கனா அவன். ராஸ்கல். ராட்சசன், கவலைப்படாத சினேகா. உனக்கு இன்னொரு பிரகலாதம் பிறக்க போறான். அவனுக்காக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு. அப்போ அதே மாதிரி மகேஷ்ங்கிற இரணியனை ரெண்டா பழக்கிறதுக்கு பகவான் வரப்போறார். ஆண்டவனே சொல்லிட்டான், இனிமே இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன். எப்போ இந்த பொறுக்க போற குழந்தைய நினைச்சு மகேஷ் பயப்பட ஆரம்பிச்சாருன்னு தெரிஞ்சுதோ, அப்பவே இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் வேண்டாம் வேண்டான்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ முடிவு பண்ணிட்டேன். மகேஷை எதிர்த்து நான் நடத்த போற போராட்டத்துல என் பிள்ளைய ஆயுதமா நிறுத்த போறேன். இது சாதாரண ஆயுதம் இல்லம்மா, அணு ஆயுதம். வாஸ்தவம் தான். என் புள்ள பிறக்க போற நேரம் மகேஷுக்கு அழிவு காலம் ஆரம்பிக்கும். ஏய், என்னடி இது? அம்மாவை ஏன் இப்படி பயமுறுத்துற? தனியா இருக்கிற பொம்பளை எப்படிதான் நடந்துக்கிறதா? இனிமே நீ அதிக நாள் தனியா இருக்க வேண்டிய தேவையில்லம்மா. என்ன உனக்கேத்த ஜோடி ஒண்ணு பிடிச்சாச்சு. அவர் பேரு சொக்கலிங்கம். அவருக்கும் உனக்கும் கல்யாணம். ஏய், அம்மா கிட்ட பொண்ணு பேசுற பேச்சா இது? அம்மா, நான் 60ஆம் கல்யாணத்தை சொன்னேம்மா. கவிதா, சரி சரி, அதெல்லாம் விடு. அம்மா, அன்னைக்கு அந்த வைதகி மாமி வந்துச்சுல, எப்படி இருந்தது சீன்? நல்ல வேளை நீ முன்னாடியே ஃபோன் பண்ணி சொன்னதுனால நான் பக்தி பழமா நின்னேன். என்ன பண்ணா மாமி மனச மயக்க முடியும்னு முடிவு பண்ணி பேசினேன். வைதேகியும் நம்பிட்டா. பாருமா, அந்த வைதேகி சொன்னா அந்த பேச்சு சொக்கலிங்கத்துக்கிட்ட எடுப்படுது. சொந்த பொண்டாட்டினி ஒரு வேலைக்காரி மூலமா ரெக்கமெண்டேஷன் வாங்க வேண்டியிருக்கு. எல்லாம் தலையெழுத்து. இருக்கட்டும்மா, காரியம் ஆகணும்னா கழுதியோட காலையோ வாலையோ பிடிக்கலாம், தப்பே இல்லை. நான் அந்த வீட்டுக்குள்ள முதல்ல வரணும், வந்து சொக்கலிங்கத்தை மறுபடியும் ஏன் பக்கம் திருப்பணும். அதுக்கப்புறம் அந்த வைதேகி கதையை கந்தலாக்கணும். அந்த வைதேகியை மட்டும் வீட்டை விட்டு துரத்தி எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. சொக்கலிங்கத்தையும் சேர்த்து அவுட் பண்ணும். அதுக்கு முன்னாடி சொத்து முழுசும் நம்ம கைக்கு வரணும். அப்புறம் நம்ம ராஜ்யம்தான். வாங்க 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 வாங்க. என்னம்மா அப்படி பாக்குற? இதான் என் பொண்டாட்டி. வா, என் மருமக. ஏங்க, அத்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மாமா, இங்க வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருங்க. நல்லா இருமா. வா. சரி, என்ன இங்கே நிக்க வச்சு பேசிக்கிட்டு தான் இப்படி உள்ள அழைச்சிட்டு வந்து உட்கார வைய. வாங்க வாமா. உட்காருங்க சம்மந்தி. ஏன்பா, இந்த அம்மா நினைப்பே இல்லையா உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில ஒரு தரம், ராத்திரி ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம் என்கிட்ட போன் பண்ணி பேசுவே இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு தடவை கூட போன்ல பேசலையேடா. இந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா போனுக்கான பணத்தையும் சேர்த்தே அனுப்பியிருப்பேன்டா.
சரி சரி அழுவாத. இதான் பையன் வந்துட்டான்ல. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இவங்க தான் சம்மந்தி அம்மா. சம்மந்தி அம்மா, உங்க பொண்ணத்தான் என் பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா ஊரையே கூட்டி திருவிழா மாதிரி கல்யாணம் பண்ணிருப்பேன்னு. என் பிள்ளைய இப்படி அனாதை புள்ள மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே. மன்னிச்சிடுங்கம்மா, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. சரி, நடந்தது நடந்து போச்சு, அப்படியே இருக்கட்டும். என் பேர பிள்ளைய கொடுங்க. வாட சொல்லும், வாட தங்கம். ஐயோ, என் பேர பிள்ளை அப்படியே என்ன மாதிரியே இருக்கானே. ஏய் பொய் சொல்லாதடே. ஏங்க, இவன் முழிக்கிறத பாருங்களேன். நம்ம புகழ் கூட சின்ன வயசுல இப்படிதான் முழிப்பான். அப்படியே திருதிருன்னு முழிக்கிறான் பாருங்களேன். கட்டி முத்தா, பட்டு முத்தா, தங்கம் அது முத்தா. சரி. ஏய் எவ்வளவு நேரடி கொஞ்சுவ? வந்தவங்கள சாப்பிட வச்சு கவனிடி. எல்லாம் தயாரா இருக்குங்க. ஆ. ராஜா, ராஜா, வேணாண்டா, 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 வேணாண்டா. ஏங்க, நாளைக்கு முதல்ல நம்ம குலதெய்வம் கோயில்ல படையல் போடுறோம். ஆ. அதுக்குண்டான வேலையை இன்னைக்கு சாயங்காலமே போய் கவனிச்சிருங்க. ஆண்டி, இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர்னா நீ சொல்லிதான் இதெல்லாம் நான் செய்யணுமா? பேசாதீங்க, முதல்ல போய் கவனிங்க. சரி சரி, நான் போய் இதெல்லாம் கவனிச்சிட்டு வரேன். நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. வரட்டா? சரிப்பா. கை கால் கழுவிட்டு போய் சாப்பிடுங்க. போமா தங்கம், என் ராஜா, என் செல்லம், என் பட்டு. அடியே, பாட்டியோட பாசத்தை பார்த்தல 2 வருஷத்துக்கு முன்னாடி போன் பேசின கணக்கை இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கா. இது மட்டும் நம்ம குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சது எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது, 2ஆ வகுந்துருவா. பேசாம இருக்கீங்களா? இந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியுதுன்னா அது உங்க மூலியமா மட்டுமா தான் இருக்கும். அப்படி யாருக்காவது தெரிஞ்சது, அப்புறம் நான் உங்களை வகுந்துருவேன். வகுந்து ஜாக்கிரதை. அட கடவுளே, வந்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளார எங்க அம்மா காத்த மேல பட்டுச்சா? என்ன நடக்க போதோ? இங்க வைமா. வச்சிரு. பூசாரி ஐயா, நம்ம பேர பிள்ளைக்கு நடக்கிற ஸ்பெஷல் பூஜை பிரமாதப்படுத்திருங்க. பிரமாதமா பண்ணிடுவோம். பூசாரி ஐயா, இவன் என் பேரன் ஜீவா. ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். நல்லா தீர்க்காயுசா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஆகாசகாமின்யை நமஹ, ஓம் திவ்யாம்பரதராயை நமஹ, ஓம் கன்யகேததாரிண்யை நமஹ, ஓம் சுபாயை நமஹ, ஓம் தாபதாரிண்யை நமஹ, ஓம் பரதாரிண்யை நமஹ, ஓம் கிருஷ்ணாயை நமஹ, ஓம் மருமக இருக்கா, வெக்கமா இல்ல? தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிடும். ஆமா. என்னத்த மாமிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, மருமகளுக்கு பட்டு போட கிடக்கணும், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் வேற ஒண்ணும். ஆமாமா. என்ன பிரசிடென்ட் ஐயா, சும்மா பூஜையெல்லாம் தூள் கலப்புறீங்க? இது என் பேர புள்ளடா, சிங்க குட்டி. இது மாதிரி கலரை தான் நீ உன் ஜென்மத்துல பாத்திருக்கியா? இல்ல இந்த ஊர்ல தான் ஒரு பையன் பாத்திருக்கானா? அது சரி, வீட்டுல கடா வெட்டி எதுவும் விசேஷம் இல்லையா? உண்டு 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 உண்டு, விசேஷம் இல்லாமல வரங்க ஐயா. வரங்க ஐயா. சாப்பாட்டு கலையெல்லாம் பண்டார பயிலுவோம். என்னங்க, குழந்தையோட பால் பூட்டி கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் நேரத்துல பசிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிருவான். போய் எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? உனக்கு வேற வேலையே இல்ல. ஓம் சித்யை நமஹ, ஓம் ஹ்ரியை நமஹ. ரத்னசாமி அண்ணாச்சியை பாத்தியா? புள்ள திரும்பி வந்துட்டானா. என்ன சிவப்பு? ஏய், சிகப்பு என்ன கருப்பு என்ன? ரத்னசாமி பண்ண பாவத்துக்கு அந்த ஆத்தா கண்ணை குத்தாம விட மாட்டா.
ஆமா ஆமா, வைதேகியே வச்சிருந்தா அவ பொண்ணு சினேகாவையும் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆத்தாலும் மகளோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அந்த குடும்பத்தையே கதற விட்டுட்டான்ல படுபாவி. சாமின்னு ஒண்ணு எங்கேயா இருக்கு? ஏன் இருந்திருந்தா இந்த ரத்னசாமி அந்த வைதேகிக்கு எவ்வளவு பாவம் பண்ணிருப்பான். அதுக்கு சீக்கிரம்லயே படுத்திருக்கணும். அவன் என்னமோ சீட்டு அடிச்சுட்டு மைனர் மண்ணில் சுத்திக்கிட்டு திரியிறான். இப்பவும் வைதேகிக்கும் ரத்னசாமிக்கும் சென்னையில தொடர்பு இருக்கிறதா கேள்வி. என்ன ராமசாமி, நான் சொன்ன உண்மைதான். கண்டிப்பா அதே பேச்சு தானே. பாத்துக்கையா, அதெல்லாம் பொய்யா. ரத்னசாமி ஜவுளி கடை எரிஞ்சது யாரால? ஆத்தாவோட கோவத்தால. வைதேகி விட்ட கண்ணீரும் சாபமும் ரத்னசாமியை விட்டாலும் அந்த புகழ்மணியை சும்மா விடாது. சத்தியமா அந்த புள்ள கஷ்டப்பட போறான். அண்ணாச்சி, யோ ரத்னசாமி பிள்ளையா வாயா போயிடலாம். அண்ணாச்சி. ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா, ஸ்னேகா. உங்க அம்மா ஒரு வேசியா? ஆமா. நான் ஒரு வேசியா? பாட்டி, நீ ஒரு வேசிதான். ஏய் ஸ்னேகா, என்னையே கை நீட்டி அடிச்சிட்டல, ஒரு ஆம்பளை அடிச்சிட்டல, விட மாட்டேன்டி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் வயித்துல வளர்றது மகேஷோட குழந்தைன்றது சத்தியம்னா இதே மாதிரி ஒரு நாள் வரும் ரோஜா, கண்டிப்பா வரும். அன்னைக்கு இதே மகேஷ் என் கால்ல வந்து விழுவாரு, நாய் மாதிரி வந்து விழுவாரு. ஏன் மகேஷோட உயிரை என் கையில தான் இருக்கும். அன்னைக்கு நீ இல்ல ரோஜா, நீ இருக்கியே, ரத்த கண்ணீர் வடிச்சுண்டு என் கால்ல வந்து விழுவ. என்ன சொன்ன? நானும் ரோஜாவும் உன் கால்ல வந்து விழுவோமா? விட மாட்டேன்டி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் ஸ்னேகா, என்னம்மா ரோஜா, மணி 12ஆவது, இன்னும் மணி தூங்கல? இல்ல மாமா, எனக்கு மகேஷ் நினைச்சா பயமா இருக்கு. ஏம்மா? மகேஷ் தூக்கத்துல புலம்புறாரு, ஸ்னேகாவை திட்டிட்டே இருக்காரு. அவ கை நீட்டி அடிச்சது அவர் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு மாமா. உன்னை அழிச்சிட வேண்டி சும்மா விட மாட்டேண்டின்னு புலம்பிட்டே தூங்குறாரு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு பயமா இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்ச நாள்ல கெட்ட கனவா மறந்துடுவாமா. ஸ்னேகா இவரை நிம்மதியா இருக்க விட மாட்டா போல தெரியுது மாமா. என் கண்ணு முன்னாடியே என் புருஷன் என் கையை விட்டு போயிட்டு இருக்காரு. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன். இதோ பாருமா, மகேஷ் மனசை மாத்தி அவனை திசை திருப்புறதுக்கு நான் ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமாம்மா, கிரானைட் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு கவர்மெண்ட் கிட்ட எப்போ அப்ளை பண்ணது, இப்போ அப்ரூவல் வந்திருக்கு. கிரானைட் பிசினஸா? ஆமாம்மா, ஒரு குவாரி விலைக்கு வந்திருக்கு. அதை வாங்கி அதை பார்த்துக்கிற பொறுப்ப மகேஷ் கையில ஒப்படைச்சிட்டோம்னா அவன் ஃபுல் டைம் பிஸி ஆயிடுவான். வீட்டை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்புறம் அவன் எங்க ஸ்னேகா பின்னால அலைய போறான். ஆனா அவ்வளவு பணம் மாமா? ஷேர்ஸை விற்போம். ஊர்ல எனக்கு கொஞ்சம் நிலம் சும்மா கிடக்குது, அதை வித்துருவோம். எல்லாத்தையும் அப்படி இப்படி போட்டு சமாளிப்போம். இது நல்ல ஐடியா மாமா. என் சேவிங்ஸ், என் நகைங்களை கூட கொடுத்துறேன். அப்புறம் என்ன, கவலையே படாத. பிசினஸ்க்கு பிசினஸ், பணத்துக்கு பணம். ரொம்ப சேலஞ்சிங்கான வேலை. அதுக்கப்புறம் மகேஷ் ஸ்னேகாவை சுத்தமா மறந்துடுவான். உடனே ஆரம்பிங்க மாமா. சரிம்மா, போ, நேரமாச்சு, நீ போய் தூங்கு. நீங்களும் தூங்குங்க மாமா.
இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது இல்ல? ஆமா என்னையா? கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். இருங்க வந்துடுறேன். சார் இந்த ஒரு ஒரு நிமிஷம் என்னை பார்த்து நீங்க பயப்பட வேணாம். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அன்னைக்கு எங்க அப்பாவை பத்தி கோயில் வாசல்ல இன்னும் பேசிட்டு இருந்தீங்களே தம்பி, ஏதோ வாய் தவறி. இல்ல, எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வீட்டை விட்டு போன 2 வருஷத்துல ஏதோ வைதேகி மாமின்ற ஒரு குடும்பத்தை. அது நடந்து முடிஞ்ச கதை, இப்ப எதுக்கு தம்பி? அது இப்பவும் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. எங்க அப்பா திருந்துற ஜென்மம் இல்ல. மறைக்காம சொல்லுங்க, யார் அந்த வைதேகி, யார் அந்த ஸ்னேகா, அவங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? வைதேகி சென்னையில தான் தம்பி இருக்கா. உங்க அப்பா சென்னைக்கு போறாரு வர்றாரு. ஸ்னேகா யாரோ மகேஷ்னு ஒருத்தர் கூட வாழ்றதா கேள்வி தம்பி. மகேஷா? திடீர்னு பார்த்தா ஸ்னேகா விபச்சாரி ஆயிட்டான்னு பேப்பர்ல வந்துச்சு. நாங்க நம்பல தம்பி, இதெல்லாம் உங்க அப்பா வேலையா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். பண பலம் அதிகார பலத்தால உங்க அப்பா ஆடுறாரு. அவர் செய்யற பாவம் உங்க தலையில வந்து விழுந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். நாங்க தப்பா எதுவும் பேசல தம்பி. பரவாயில்லைங்க, நான் வரேன். வாங்க. ஏன்பா புகழ், நான் எத்தனை தடவை சொல்றேன், சொன்னா கேட்க மாட்டியா? இப்பதானே ஊர்ல இருந்து வந்த, அதுக்குள்ள போகணுமா? அம்மா, ஊர்ல பிசினஸ்லாம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கம்மா. என்ன பிசினஸ்? போடலங்க பிசினஸ். இருப்பா, போடக்கு இருக்கிற சொத்துக்கு நீ சம்பாரிச்சுதான் சாப்பிடணுமாப்பா? அம்மா, உத்தியோகன்றது புருஷ லட்சணம். டேய், உனக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்குடா. அது சரி, எலி வலையானாலும் தனி வலையா வேணுமா? சரி, நீ வேணா போ. என் மருமகளும் என் பேர பிள்ளையும் என் கூடயே இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு? என் பேர பிள்ளை என்ன பார்த்து பாட்டி பாட்டின்னு கூப்பிடுற வரைக்கும். இத பாரு புகழ், என் பேர பிள்ளைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலப்பா. செல்வி, நீயாவது சொல்லக்கூடாதா இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போலான்னு? இருந்துட்டு போலாம் தான் அத்தை. ஆனா அவருக்கு பிசினஸ் இருக்கே. ஏதோ உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். இப்ப கிளம்புறோம். நாங்க வேணா அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா 10 நாள் இருந்துட்டு போறோம். அப்படியே நீங்களும் எங்க கூட வாங்க, சரியா? சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, நீங்க எல்லாம் போங்க. என் பேரு என் கூடயே இருக்கட்டும். அது எப்படி தான் முடியும்? என் பிள்ளை ஏன் என் பிள்ளை உங்ககிட்ட இருக்கா, உன் பிள்ளை என்கிட்ட இருக்க கூடாதா?